அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆகிடுச்சுப்பா, ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி நம்ம ஸ்டடி பிளானை கொண்டு போக போகிறோம், ஃப்ரெஷராக இருந்தால் என்ன மாதிரி படிக்கலாம், நம்ம டெஸ்ட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 3935 வேக்கன்சி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இந்த 3935 வேக்கன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். ஆனால் இது வந்து இதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குப்பா. அதனால் வேக்கன்சியை பார்த்து யாருமே வந்து இவ்வளோ தானே வேக்கன்சி, இவ்வளோ தூரம் நம்ம படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு டயர்ட் ஆகாதீங்க, சோர்வாகாதீங்க, மனசு சங்கடப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நமக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு கால்ஃபர் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம 12/7 வந்து நம்ம எக்ஸாமை வந்து எழுத போகிறோம். எழுதி நம்ம எப்படி பாஸ் ஆகி 180+ கட் ஆஃப் வந்து நம்ம எப்படி வாங்க போகிறோம், அந்த மைண்ட் செட்லேயே இருங்க. நீங்கள் வந்து வேக்கன்சியை எப்பயுமே உங்களுக்கு ஒரு இதுவாக அதை பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா 3935 வேக்கன்சி நீங்கள் பார்க்க உங்கள் மைண்ட் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது, நம்ம படித்து என்னாக போகுது அப்படின்னு நீங்கள் பல வகையில் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வேக்கன்சியை மட்டும் தள்ளி வச்சுட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அது வந்து நம்ம 12/7 வந்து நம்ம எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிசல்ட் போட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணோன்னே நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம வந்து வேலையில் உட்கார போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். அழகாக வந்து நம்ம படிக்கிறதுக்கான மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்து வாட் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 50 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி தமிழில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 மாதிரியும், ஜிஎஸ்சில் அதே மாதிரி யூனிட் 1, யூனிட் 3 ப்ளஸ் மேக்ஸில் வந்து ரீசனிங் தனியாகவும் ப்ளஸ் நமக்கு மேக்ஸ் டாபிக் தனியாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் 3 டெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து நம்ம எப்படி நம்ம டெஸ்ட்டு போக போகுது அப்படின்னா, டெய்லி வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு கொடுத்துருவோம். மண்டே வந்து உங்களுக்கு மேத்ஸ் டெஸ்ட் இருக்கும்ப்பா. மண்டே மேக்ஸ் உங்களுக்கு எப்பயும் போல் மேத்ஸ் டெஸ்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. புதன்கிழமை வந்து உங்களுக்கு ரீசனிங் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ்லேயே வந்து ரீசனிங் டெஸ்ட் இருக்கும். வியாழக்கிழமை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கும். ப்ளஸ் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. நீங்கள் வந்து சனிக்கிழமை அந்த டெஸ்ட்டை எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா சண்டே அந்த டெஸ்ட்டை எழுதினாலும் சரி. இனிமேல் நீங்கள் ஃப்ரீ ஆகிறதுக்கு டைம் வந்து இல்லைப்பா. சரிங்களா? இனிமேல் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைப்பா. இன்னொரு 70 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. வேகமாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு படித்தது வந்து நினைவில் வந்து இருக்கும். படிச்சுட்டு மட்டும் சும்மா பேஜை திருப்பிட்டு மட்டும் போகாதீங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கான்செப்டோடு நீங்கள் படிக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மனசில் எளிமையாக புரியும். ஏன்னா இந்த வருஷம் வந்து நமக்கு நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் எப்படி வருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இப்போ ஃப்ரெஷராக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெஷராக இருக்கட்டும், 2 பேர்த்துக்குமே வந்து இந்த வருஷம் எழுத போகிற குரூப் 4 எக்ஸாம் வந்து புதுசாக தான்ப்பா இருக்கும். ஏன்னா கொஸ்டின் அவங்க இன்னும் நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல. அவங்க கொடுத்தா தான் நம்ம கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு மைண்ட் செட் ஆகும். அவங்க இன்னும் கொடுக்காத பட்சத்தில் நமக்கு எந்த மாதிரி அவங்க கொஸ்டின் வைப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவங்க நமக்கு அக்டோபர் மாதம் அவங்க நமக்கு கொடுத்தப்ப ஆன்வெல்ப் கொடுத்தப்ப நமக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாடலில் வந்துச்சு. மொத்தமே நமக்கு ஸ்கூல் புக்கிலேருந்தே கவர் ஆயிடுச்சு, 6th to 10th கவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டாங்க அப்படின்னா கஷ்டம்ப்பா. வேக்கன்சியும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஹை கட் ஆஃபாக நிற்கும். அதனால் இனிமேல் சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் மேம், சாட்டர்டே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் மேம், சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் விடுங்க மேம், ஒரு நாள் ரிவிஷன் விடுங்க மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாதுப்பா. கொஞ்சம் நாங்கள் ஒரு வரையும் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிக்க பாருங்கப்பா. அடுத்து வரும் காலங்களில் நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு எப்பவும் போல் யூஸ்வலாக உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ படிக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இதை கவனமாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்ம வாட் நெக்ஸ்ட்டில் அடுத்து நம்ம டெஸ்ட் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 டேஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஏன்னா அதுதான் வெரி வெரி மஸ்ட்டு. நம்ம நியூ சிலபஸ் படி
நம்ம யூனிட் வைஸாக போய்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சது பிறகு இனிமேல் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு, இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு. மண்டே டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டியூஸ்டே படிங்க, வெனஸ்டே டெஸ்ட்டு, அப்புறம் வந்து தேர்ஸ்டே படிங்க, ஃப்ரைடே டெஸ்ட்டு, சாட்டர்டே டெஸ்ட்டு. அப்போ ஒரு வாரத்தில் நம்ம 4 டெஸ்ட் வைக்க போகிறோம். இதில் உங்களுக்கு இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக படிச்சுட்டு வாங்க. எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஃப்ரெஷர் மேம் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் நான் புதுசாக வந்து நான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். நான் எப்படி மேம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை வந்து நான் எழுத முடியும்? இப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் அட்டன் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமா? நான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும்ப்பா. ஃப்ரெஷர்னால் என்ன? நீங்களும் படித்த பிள்ளைங்க தானே, இப்போ படிச்சுட்டு வெளியே வந்த பிள்ளைங்க தானே, எல்லாமே உங்கள் மனசில் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் எஃபர்ட் வந்து கூட ஒரு 2 மணி நேரம் போடுற மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒரு 8 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. அதுக்குரிய டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். அதில் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஃப்ரெஷர் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக் எடுத்து படிங்க. படிச்சுட்டு நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோவில் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். எதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலையோ அதை வந்து நீங்கள் அடுத்து வந்து அதை மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிங்க. ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணாமல் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாதீங்கப்பா. இது அப்புறம் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் படித்த மாதிரி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தரவாக நீங்கள் ஆகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த டெஸ்ட் எழுதவாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம ஃப்ரெஷருக்குரிய அட்வைஸாக சொல்கிற மாதிரி இருக்கும்பா. நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சின்ன மோட்டிஃபிகேஷன் மாதிரி, வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெற்றி வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு அப்படின்னு தள்ளி போகலாம். ஆனால் நம்ம கடுமையாக முயற்சி பண்ணோன்னா அந்த வெற்றி நம்ம பக்கத்திலே வந்துடும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்ப்பா. அதனால் நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணி படிங்க. உங்களோட வெற்றி வந்து தள்ளி போகாது. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் தான் கொடுக்கும். வேக்கன்சியை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி உங்களுக்கு 4 டெஸ்ட்டு வந்து நம்ம வைக்கிறோம்ப்பா. இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் அடிப்படையில் தான் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.